பூமியில் இருந்து எடுக்கப்பட்டபடியால் ஆ. நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். பாத்தீங்களா? நீ பூமிக்கு திரும்புற வரைக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ பெட்டிகளை போய் பூமிக்குள்ள உன்னை புதைக்கிறாங்கல்ல, அது வரைக்கும் நீ வேர்வை சிந்தியாண்ட வாழணுன்ட்டு. அப்ப சாகுற வரைக்கும் வேர்வை சிந்தணும், வருத்தப்படணும். அப்படின்னா செத்துட்டா வருத்தம் இருக்காது. அப்ப பிதா யோசிக்கிறார், என் பிள்ளை சாகுற வரைக்கும் வருத்தத்துல இருப்பான், ஆனால் செத்துட்டா வருத்தம் இருக்காது. ஆனால் செத்துட்டான்னா திரும்ப வாழ முடியாது. அப்போ இவன் சாகணும், ஆனால் அதுக்கப்புறம் வாழணும். எப்படி? இவன் சாகணும், அதுக்கப்புறம் வாழணும். அப்போ என்ன செய்யலாம்? இவனுக்கு பதிலாக வேற ஒரு ஆளை சாக வச்சுருவோம். அந்த சாவை இவன் பேரில் போட்டுட்டு அவருடைய உயிரை இவனுக்கு கொடுத்து அவருக்கு பதிலாக இவன் வாழட்டும், இவனுக்கு பதிலாக அவர் சாகட்டும் அப்படின்றாரு. தன் குமாரனை பிளான் பண்ணுறாரு. ஒன்று பிசா சொல்கிறான், அது எப்படிங்க சார், அவர் செத்ததுக்கு இவன் எப்படி சார் வாழ முடியும் அப்படின்றான். சொல்ற, இவன் சாப்பிட்டதுக்கு அவன் சாகலாம்ல, அப்ப அவர் செத்ததுக்கு இவன் வாழலாம்லன்றாரு.